நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பகல் பொழுதிற்காய் நன்றி அப்பா. இப்பொழுது உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உடைய பரலோக மன்னாவை எங்களுக்கு பிட்டு தருவீராக. அடியேன் மிகுந்த பயத்தோடும் தாழ்மையோடும் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் பேசும் உம்முடைய ஜனத்திற்கு எங்களுக்கு உங்க சத்தம், உங்க அமர்ந்த மெல்லிய சத்தம் எங்கள் காதுகள் கேட்கட்டும், எங்கள் இருதயத்தில் துணிக்கட்டும். அதன்படி நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனை தருவீராக. பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை கொடுக்கப்படட்டும். ஆண்டவரே, ஆசீர்வாதமான வார்த்தைகள், ஆண்டவரே எச்சரிப்பான வார்த்தைகள், ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திர, ஜாக்கிரதையான வார்த்தைகளை கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரம் உயர்த்தி ஒரு சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சுருக்கமாக ஒரு 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நான் பேசுறது உங்களுக்கு புதுசு, எங்க ஜனங்களுக்கு அது எல்லா வாரமும் கேட்டு அவங்களுக்கு நம்ம பாஸ்டர் இப்படி தான் பேசுவார்னு அவங்களுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு செட்டப் இருக்கும். அதனால் நானே பிரசங்கம் கேட்கறதுக்கு தான் வந்தேன் உங்கள் பாஸ்டர் இருந்து. ஆனாலும் உங்களோடு பேசுவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். ஆமாம், ஊர்க்கதை பேசாமல் வசனத்தை பேசுறது அது பெரிய ஆனந்த பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் போன வாரம் எங்கள் சர்ச்சில் ஒரு 4 வழியை குறித்து பேசணும். நேர் வழியாய் நடத்தி சென்றார், வேறு வழியாய் நடத்தி சென்றார், இன்னும் பார்த்தீங்கன்னா வேற என்ன வழி சொல்லுங்க பார்க்கலாம். ஆழமான வழியில நடத்தி சென்றார், பக்க வழியில நடத்தி சென்றார், நீதியின் வழி, நீதிமான்களின் வழி. 1-2 வழியை பார்த்தோம். பலகனி வழியா பார்க்கக்கூடாது அப்படிலாம் நாங்கள் தியானிச்சோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு 3 காரியங்கள் விசேஷமா தானியேல் புஸ்தகத்தில் இந்த மாதம் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும், காரியங்கள் ஜெயமா இருக்கும் என்று சொல்லி. ஜெயமோ கர்த்தரால் வரும். உங்க எல்லாருக்கும் நீங்க வசனத்துல நல்லா பழக்கி வைக்கப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. ஆமேன். யார் இந்த தானியேல் அப்படிலாம் நம்ம ஹிஸ்டரிக்கெல்லாம் நம்ம இப்போ போக போறதில்லை. ஆனால் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தது. தானியேலின் புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் வாசிக்கலாம். தானியேல் 6 அதனுடைய 28. ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆமென். ஆமா, 2 ராஜாக்கள் யாரு? தரியு, டேரியஸ், கிங் டேரியஸ் டைம்லயும் சைரஸ் டைம்லயும் தானியேல் காரியம் ஜெயமாயிருந்தது. நம்ம தேசத்தை ஆள்றது யார் வேணாலும் ஆளலாம். ஆனா நம்ம காரியம் எப்படி இருக்கணும்? நாசமா போகணுமா? ஜெயமா இருக்கணும். சொல்லுங்களேன், நம்ம காரியம் எப்படி இருக்கணும்? ஜெயமா இருக்கணும். நம்ம வாழ்க்கை வெற்றியா இருக்கணும். தோல்விகள் வரும். ஆமென். தோல்வி இல்லாம யாரும் வெற்றிக்கு போக முடியாது. ஆனா நம்ம காரியம் எப்பவுமே எப்படியா இருக்கணும்? வெற்றியா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, வெற்றியா இருக்கிறது எளிதான காரியம் இல்லை என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தானியேல் காரியம் ஜெயமாயிருந்த. தானியேல் அந்த பாபிலோன் தேசத்திலே அவன் ஒரு அடிமையாக இருந்தான். ஆனாலும் கர்த்தர் அவனோட இருந்ததுனால அவனுடைய காரியங்கள் ஜெயமாயிருந்தது. ஏன்? அந்த ஜெயத்திற்கு காரணம் என்ன அஸ்திவாரத்தில் அவனுக்கு ஜெயம் கிடைத்தது. ஜெயம் எளிதாய் வந்து விடாது. அப்படிதானங்க? ஒருத்தர் ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுறான்னா, ஓட்டப்பந்தயத்துக்கு அத்லெட்டுக்கு போறான்னா, ஓட்டப்பந்தயம் ஓடுற அன்னைக்கு அவன் போய் ஓட மாட்டான். இருக்கீங்களா எல்லாரும்? அன்னைக்கு காலில் போய் ட்ரௌசரை போட்டுட்டு அந்த ஜெர்கினை போட்டுட்டு போய் நானும் அந்த ஷூ போட்டுட்டு நிற்பானா? சொல்லுங்களேன், நிற்கவே மாட்டான். அப்படிதானங்க? அதுக்கு பல பிராக்டிஸ் இருக்குது. பல மாசக்கணக்கில் அவன் டெய்லி ஓடி 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 அவன் பாடி அதுக்கு டியூன் ஆகி அன்னைக்கு அவன் வேகமாக என்ன செய்வான்? ஓடுவான். ஆமென். தானியேல் காரியம் ஜெயமா இருந்ததுக்கு 2 காரியங்கள் சொல்றேன். 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்களானால் வாசிக்கலாமா? தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை எடுத்தவங்க வேகமா வாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் காரியம், உங்க காரியம் ஜெயமா இருக்கணும் அப்படின்னா நீங்க நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன எடுக்கணும் நான் சொன்னேன்? தீர்மானம். தானியேல் என்ன அழகா சொல்ல, தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. ஆமென்.
ஹல்லேலூயா. அவர்கள் போன அந்த அடிமைப்பட்டு போன தேசம் அங்கே எல்லா உணவுகளையும் சாப்பிடுகிற தேசம், அப்படித்தானே? பழைய ஏற்பாட்டு காலத்தின் அடிப்படையில் லேவியாரகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு யூதன் இதைத்தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது என்பது ஆண்டவர் அங்கே கோஷேர் ஃபுட்டை கொடுத்து வச்சிருந்தார். என்ன ஃபுட்டு கொடுத்திருந்தாரு? கோஷேர் அப்படின்னா பரிசுத்தமாக்கப்பட்ட உணவு. அவங்க அசுத்தமானது, நறுங்குண்டு செத்ததெல்லாம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அதனால அந்நிய தேசத்தில் அடிமையாய் போய் இருந்தாலும், அங்கே அவர்களுக்கு எல்லாம் கிடைத்தாலும், ஆனால் அங்கேயும் அடிமையா இருந்தாலும் நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் அதையெல்லாம் தொடமாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் யார் எடுத்திருந்தாங்க? தானியேல் எடுத்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு சில தீர்மானங்கள்ல உறுதியா இருந்தாதான் கர்த்தருக்காக வாழ முடியும். இன்னும் சொல்ல போனா நீங்க ஜெயிக்க முடியும். ஆமென். ஏன் நம்ம வாழ்க்கை தோல்வியா இருக்குன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், ஞானஸ்நானம் எடுத்து சபையில் அங்கமா இருக்கிறது உண்மைதான். ஆனா தீர்மானம் எடுத்து இன்னும் நாம சில காரியங்கள்ல ஆண்டவர் விரும்புகிற மாதிரி வாழாதனாலதான், சில காரியங்களை ஒதுக்காதனாலதான். இன்னைக்கு நான் இப்படி சொல்லுவேன், கிறிஸ்தவம் ஏன் இன்னும் ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகல? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனா உலகத்தார் மாதிரி தான் வாழ்றோம், உலகத்தார் மாதிரி தான் பேசுறோம், நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்குது. உலகத்தார் மாதிரி தான் உடுத்தாகணும், சாப்பிட்டு ஆகணும். ஆனா நம்ம கேரக்டர் இன்னும் மாறல. ஆனால் அடிமைப்பட்டு போன தேசத்திலும் அங்கே தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணாங்க. அதாவது டிசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியம். சரியான சமயத்துல சரியான தீர்வு எடுக்கிறவன் தான் ஹீரோவா மாறுவாங்களாம். என்ன சொன்னேன் நானு? சரியான சமயத்துல சரியான தீர்மானம். நமக்கு தீர்மானம் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் நல்ல ஏற்கனவே நமக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து வச்சிருக்கிறார், ஒரு மேனுவல் நம்ம கையில் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி நம்ம நல்ல தீர்மானம் எடுக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்ம கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் நானும் நல்ல தீர்மானம் எடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழணும். அப்பொழுது நம்முடைய காரியம் ஜெயமா இருக்கும். ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு வர்றதுக்கு தீர்மானம் எடுக்கணும், சில காரியங்களை ரெகுலரா பண்றதுக்கு தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் எடுக்கலைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நான் ஜெபம் பண்ணுவேன், இந்த நேரத்தில் நான் பைபிள் வாசிப்பேன், சில நேரங்கள் முன்ன பின்ன ஆகலாம். ஆனாலும் தீர்மானம் எடுத்தாதான். சட்டசபையில் என்ன போடுறாங்க? தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. ஏன் தீர்மானம் போடுறாங்க? சிஎம் எப்பா இதெல்லாம் நான் அன்னைக்கு வாசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னா ஏதாவது நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன். நான் பேசுற ஸ்லாங் புரியுதா உங்களுக்கு? ஏதாவது நடக்குமா? ரோட்ல இடது கை பக்கம் போகணும், நமக்கு அது ஒரு புரோட்டோக்கால் வச்சிருக்கிறாங்க. இல்ல அப்படி ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம ஊர்ல எப்படி போடுவோம்? இல்லாட்டியுமே நம்ம நடு ரோட்ல தான் நடப்போம், அது வேற. அப்படிதானே? ஒரு தீர்மானம். ஹல்லேலூயா சொல்லுங்க, கரமுயர்த்தி தீர்மானம். ஆமா, சரியான தீர்மானம் எடுத்தாதான் நாம கர்த்தருக்காக நம்ம வாழ முடியும், வாழ்க்கை வெற்றியா இருக்கும். இல்ல நாம கர்த்தருடைய பிள்ளையா இருந்தாலும் தோல்விதான் நமக்கு. மறந்து போயிடக்கூடாது. நம்ம யாரா வேணாலும் இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. சில காரியங்களை ஒதுக்கி, சில காரியங்களை வெறுத்து, உதற வேண்டியவற்றை உதறி தள்ளி நாம சரியான தீர்மானம் எடுப்போமானால் நாம நிச்சயமா நம்ம காரியம் எப்படிதான் இருக்கும்? ஜெயமா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் பாத்தீங்கன்னா, அதே அதிகாரம் நீங்க 6ஆம் அதிகாரத்துல அவன் காரியம் ஜெயமா இருந்ததுக்கு காரணம், 6ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. ஆமென். தானியேல் தீர்மானம் எடுத்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் ராஜாவுக்கு முன்பாக என்ன அழகா சொல்லிருக்கு பாருங்க. நான் அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நீதிகேடு செய்ததில்லை. வெற்றி பெற வேண்டுமா? கூடுமானால் எல்லாரோடும் சமாதானமா இருக்கணும். ஆனா யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? நீதிகேடு. நம்ம வாயில ஒன்றும் பேச மாட்டோம், அடுத்தவங்கள மனசுல தப்பா நினைச்சாலே போதும். நம்ம ஆண்டவருக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டுல செஞ்சாதான் குத்தம், புதிய ஏற்பாட்டுல பார்த்தாலே குத்தம். இருக்குதா இல்லையா? அப்படிதானே? ஆமாவா இல்லையா? உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ராஜாவுக்கும் உண்மையா இருந்தேன். ஆமென். நான் ஆண்டவருக்கும் உண்மையா இருந்தேன். நான் ஆண்டவருக்கும் உண்மையா இருப்பேன். உலகத்து மக்களுக்கும் மற்றவங்க முன்பாகவும் நான் உண்மையா இருக்கணும். நாங்க ஆண்டவருக்கு உண்மையா இருப்பாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் நாங்க சாட்சியா இதை நாங்க நெஞ்ச திறந்து காமிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி சொல்லக்கூடாது. நம்ம சாட்சி ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ராஜாவுக்கு முன்பாக அரசாங்கத்துக்கு உண்மையா இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு உண்மையா இருக்கணும். பாருங்க, நம்ம நல்ல கிறிஸ்தவன் அப்படிங்கிறதுக்கு சர்ச்சில் சாட்சி தேவை கிடையாது.
சர்ச்சில் கட்டாயமா இந்த பிரதர் எப்படிங்க, ஐயோ தங்கம் அப்படின்ருவாங்க. ஆனால் பக்கத்து வீட்டில் போய் கேட்டால் தான் தெரியும், இல்லை நம்ம சொந்த வீட்டில் தான் கேட்டால் தான் தெரியும் நம்ம எப்படிப்பட்ட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்ம எப்படிப்பட்டவேன்னு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. வெற்றி பெறணும்னா ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. நம்ம நீதிகேடு எதிலையும் செய்யக்கூடாது. ஆமென். சமாளிச்சு வாழ்ற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, பரிசுத்தமாய் வாழ்ற வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆமென். வெற்றி பெறணும்னா நீதிகேடா நீங்க இருக்கக்கூடாது. அப்போ கர்த்தர் உங்களுக்கு எதிராக சிங்கம் வரலாம், புலி வரலாம், மனுஷன் வரலாம். கர்த்தர் தூதனை அனுப்பி என்ன செய்வாரு? காப்பாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்க வெற்றி பெறதுக்கு தீர்மானம் எடுத்து நீதிகேடு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அடுத்ததாக ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலிருந்து 1ஆம் அதிகாரத்தில் மிகவும் ஒரு ஃபெமிலியரான ஒரு நபர் தான். நாம் அதிகமாக அவரை குறித்து பேச மாட்டோம். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 24ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார். ஆமென். ஏனோக்கு மெத்துசல்லாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்த குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆமென். அதிகமாக ஏனோக்கை குறித்து நிறைய காரியங்கள் வேதத்தில் இல்லை, எபிரேயர்ல இருக்குது, யூதா புஸ்தகத்தில் இருக்குது. தானியேலை குறித்து முதல்ல சொன்னேன். அவன் காரியம் ஜெயமாய் இருந்ததுக்கு காரணம் தீர்மானம் எடுத்து நீதிகேடு செய்யாத வாழ்க்கை வாழ்ந்தான். இந்த ஏனோக்குடைய சந்ததியில் வந்தவர் தான் மெத்துசலா. அப்புறம் பிற்பாடு வந்தவங்க தான் நோவா. யாருங்க? நோவா. அப்படித்தானே? இந்த ஏனோக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா அர்ப்பணிக்கப்பட்டவன் அப்படிங்கிற அர்த்தம். ஏனோக்குன்னா என்ன அர்த்தங்க? அர்ப்பணிக்கப்பட்டவன். ஆமென். தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவரோடு வரும்போது, இல்லை நம்ம மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உள்ளவங்களா நம்ம காணப்படணும். டெடிகேட்டட் லைஃப். ஆமென். சர்ச்சுக்கு வந்து டெடிகேட்டட் இல்லாமல் இருந்தா, நான் முதல்ல சொன்னேன் டிசிஷன், இங்க டெடிகேஷன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவர் நம்மளை மாதிரி வாழ்ந்த ஒரு மனுஷன். ஏன்னா அவருக்கு என்ன இருந்திருக்குது? அவருக்கு என்ன இருந்திருக்குதுங்க? 300 வருஷம் ஃபேமிலி லைஃப் வாழ்ந்துருக்கிறாரு. நம்ம 3 வருஷம் 30 வருஷத்துக்கே நமக்கு அங்கே மூளை இலகி மூக்கோட வந்துடும். நீ எல்லாரும் என்ன சீரியஸாக பார்க்கறதுனால எதையாவது ஒன்றை சொல்கிறேன். 300 வருஷம் குடும்ப வாழ்க்கை. அவனை ஏனோக்கை குறித்து என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, he lived a spiritual life and earthly life. நம்ம எல்லாம் அப்படி தானே வாழ்கிறோம். நமக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையும் இருக்குது, ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு சமுதாய வாழ்க்கை இருக்குதா இல்லையா? கொஞ்சம் தான் சொல்லுங்களேன். ஆமென். அவன் வாழ்ந்திருக்கிறான் பாருங்க. கர்த்தர் அந்த அர்ப்பணிக்கப்பட்ட ஏனோக்கு யுனாக் அவன் வாழ்ந்தான் அப்படின்னு சொன்னா, அவனை குறித்து வேதத்தில் அதிகமா இல்லாட்டியும் அவன் அர்ப்பணிப்போடு இருந்தான். அவன் ஜெயிச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். he walked with God. ஹீப்ரூல ஹலஹாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் ஆண்டவரோடு வாழ்ந்தான். ஆண்டவரோடு வாழ்றதுன்னா என்னங்க அர்த்தம்? நம்ம யாரும் ஆண்டவரை பார்த்துருக்கோமா? பார்த்தவங்க கை தூக்குங்க சொல்லுங்க. ஒருத்தர் நம்ம பார்த்ததில்லை, அப்படிதானே? அதரிசனமான தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். பெரிய பாக்கியம். ஒரு நாள் வரப்போகிறது, அப்பா கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருடைய வீட்டில் நம்ம முகமுகமாக பார்த்து ஆராதிக்க போகிறோம். கரமுயர்த்தி வரலையே சொல்லலாமா? அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது பாருங்க. அது காரணம் என்னன்னா, ஆண்டவரோடு வாழ்ந்தான்னா ஆவிக்குரியவனாய் வாழ்ந்தான். அதான் அர்த்தம். ஆமீன். ஆவியின்படி நடக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ரோமர்ல இருக்குதா இல்லையா? ஆவியின்படி நடந்ததுனால தான் அவன் மரணத்தை காணாமல் முதலா எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏனோக்கு. ஹல்லேலூயா. மெத்துசல்லா அவனுடைய மகன். அப்படிதானே அந்த சந்ததியில் மெத்துசல்லா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் மெட் அப்படின்னா மரணம்னு அர்த்தம் ஒரிஜினல் லாங்குவேஜில். மெத்துசல்லா இவன் மரித்த பின் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். மெத்துசல்லான்னா அவன் தான் உலகத்திலே அதிகமாக வாழ்ந்த மனுஷன். அப்படிதானங்க? எத்தனை வருஷம் வாழ்ந்தான் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது? ஆமா, 969 வருஷம் வாழ்ந்தான். அவன் இறந்த பின் நடக்கும், அதான் அர்த்தம். நம்ம யாரும் பேர் வைப்போமா? பிள்ளைக்கு பிறந்த உடனே இறந்த பின் நடக்கும் அப்படின்னு பேர் வைப்போமா? ஆனால் வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சு? அவன் இறந்த பின்னு ஜலப்பிரளயம் வந்தது. ஆமென். பாருங்க, அப்பமே ஏனோக்கு அவன் தேவனோடு வாழ்ந்ததுனால அவன் தரிசனமா வாழ்ந்திருக்கிறான். அவனுக்குள்ள தேவன் அந்த வெளிப்பாட்டை கொடுத்ததுனால அந்த பேரை வச்சிருக்கிறான். நம்ம பிள்ளைகளுக்கு வெளிப்பாடான பேர்களை வைக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் 300 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கிறார். நமக்கு வெளிப்பாடு இருந்தாதான் என்ன நடத்த முடியும்? நீ தப்பா புரிஞ்சுக்க கூடாது, சரிங்களா? ஃபேமிலிங்கிறது கர்த்தர் கொடுத்த பெரிய ஒரு கிஃப்ட். ஃபேமிலி இல்லைன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்மளை யாரும் ஏத்துக்கவே மாட்டாங்க.
குறிப்பா எங்களை ஒருத்தர் வந்து கல்யாணம் ஆகாத பெண்களா இருந்தா கூட அனுசரிச்சுக்குவாங்க. கல்யாணம் ஆகாத ஆம்பளைன்னா ஒரு இடத்துல எங்கேயும் போனாலும் ஒதுக்கி வச்சிருவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாவல், எங்கெல்லாம் அப்படி இல்லையோ, கடலூர் வித்தியாசமா மக்களா இருக்கிறீங்க, பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். குடும்பம் ரொம்ப முக்கியம், கணவன் ரொம்ப முக்கியம், மனைவி முக்கியம். நான் எங்க சபையில அதிகமா நாங்க குடும்பத்தை பத்தி நிறைய காரியங்களை பேசுவோம். ஆமென். மனைவி கணவனுக்கு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? கணவன் வந்து மனைவி கிட்ட அன்பா இருக்கணும், மனைவி கணவன் கிட்ட எப்படி இருக்கணும்? நீங்க சொல்லுங்க. கீழ்ப்படியன்னு மட்டும் இல்ல, பயபக்தியா இருக்கணும். நான் சொல்லலீங்க, எபேசியர் 5 சொல்லப்பட்டிருக்குது. உங்க கணவனுக்கு நீங்க எப்படி இருக்கணும்? கீழ்ப்படிஞ்சா மட்டும் போதாது, பயபக்தியா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அர்ப்பணிப்பு குடும்பத்துக்குள்ளே இருக்கணும். அதை நம்ம பிள்ளைங்க பார்க்கணும். நீங்க கீழ்ப்படிறது பார்த்தா உங்க பிள்ளைக்கு, உங்க மக போற இடத்துல கீழ்ப்படிவா. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததுக்கு அவன் தீர்மானம் எடுத்திருந்தான். ஏனோக்கு அர்ப்பணிக்கப்பட்டவனா இருந்ததுனால அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் வாழ்ந்து ஏற்ற வேளையில காணப்படாமல் போயிட்டான். ஆமென். இன்னும் அவனை குறித்து எபிரேயர் 11:5 சொல்லப்பட்டிருக்குது, அவன் வாழ்ந்த நாட்கள்ல தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். நீங்க வெற்றி பெறணும்னா உங்க சாட்சி ரொம்ப முக்கியம். பாருங்க, யாராவது ஒரு தகுதி இல்லாத ஒருத்தர் ஒரு பெரிய பதவிக்கு வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? இவனுக்கெல்லாம் வந்த வாழ்வை பாருங்க, சொல்லுவோமா இல்லையா? நான் சொல்றது புரியுதுங்களா? கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணுங்களேன். வாழும் பொழுது சாட்சி பெறுறது. ஆமேன். நம்ம எல்லாருக்கும் சாட்சி சொல்லுவாங்க. என்னைக்கு தெரியுமா? அதான் சொல்லக்கூடாது புல்பிட்ல நின்று. ஒரு நாள் சொல்லுவாங்க, சரிங்களா? அது கஷ்டமான நாள். அந்த நாளில் நம்ம கேட்க மாட்டோம், நமக்கு தெரியாது, என்ன வேணாலும் சொல்லலாம். அன்னைக்கு வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, சொந்த பந்தம் வரும், சர்ச்சுக்காரன் வருவான், எல்லாரும் வந்து நல்லவங்க போயிட்டாங்க, அப்படிங்க இப்படிங்க, இவரா அந்த அண்ணனா அவரு போயிட்டாரா. ஆனால் இருக்கும்போது ஒரு நாதி நீ நல்லவன் சொல்லவே சொல்லாது. நம்ம செய்யறதை அப்ரிஷியேட்டும் பண்ண மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? இருக்கும்போது சொன்னீங்கன்னா அவன் இன்னும் 10 வருஷம் நல்லா இருந்துட்டு போவான். உங்க கணவனை நல்லா நீங்க பாராட்டி பாருங்க, அவர் ரொம்ப ஆரோக்கியமா இருப்பார். ஏன் கணவருக்கு மாதிரிலாம் வியாதிப்படுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனைவினால தான் அவங்க வியாதிப்படுறாங்க. என்னன்னா உங்க வார்த்தை, அவனுடைய வார்த்தை அரிப்பிளவை போல் இருக்கும். இருக்குதா இல்லையா? நீங்க போஷாக்கான சரி வேண்டாம், நான் இந்த இடத்துல பேசக்கூடாது. நான் வெற்றியை குறித்து பேசிட்டு இருக்கிறேன். நீங்க தீர்மானம் எடுத்திருக்கணும். நீங்க அர்ப்பணிக்கப்பட்டவங்களா இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆவியின்படி நடக்கும் பொழுதுதான் ஒருத்தன், ஆண்டவர் சொல்லியிருக்கிற, நானே வாசல், ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை. ஏன்னா நமக்கு உள்ளம் இருக்குது, புறமும் இருக்குது, அப்படிதானே? நமக்கு ஒரு வெளி தோற்றம் இருக்குது, உள்ளான ஒரு மனுஷன் இருக்கிறான், அப்படிதானே? நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு ஆவிக்குரிய உணவு, வெளி மனுஷனுக்கு நல்ல சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம், அப்படிதானங்க? ஆமென் சொல்லுங்க. அப்போ உள்ளான ஆவிக்குரிய மனுஷன் நல்லா வளரணும்னா பாருங்க, நமக்கு வந்து நல்லா சாப்பிட்டோம்னா உடம்பு வளரும். ஆனால் நல்ல வசனத்தில் நிலைச்சிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நேற்றைக்கு நாங்கள் சீகன் பால்குடி அந்த இடத்த பார்த்தோம். அங்கே அதை எக்ஸ்பிளைன் பண்ணவன் சொன்னாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்காக இந்த வேத புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாங்க, இனிமேலாவது தயவு செய்து நல்ல பைபிளை படிங்க. ஆமென். ஒரு மனுஷன் 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு வந்திருக்கிறான்னா, இன்னைக்கே இந்த ஊர் பல கஷ்டத்துக்குள்ள இருக்கும் பொழுது 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்திருப்போம்? நம்ம ஆட்கள் எப்படி இருந்திருப்பாங்க? சிவிலைஸ்டா இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா அந்த நாட்கள்ல வந்து ஒருத்தன் தரிசனத்தோட வந்து உயிரை கொடுத்து செஞ்சு 37 வயசுல அந்த பூமியை விட்டே கடந்து போயிட்டாங்கன்னா ஏதோ ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்ல. ஆமென். இந்திய மொழிகள்ல முதலாவது பைபிள் மொழிபெயர்க்கப்பட்ட மொழி எது தெரியுங்களா? தமிழ் பைபிள். யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் எத்தனை மொழி இருக்கு? பெரிய மொழி இருக்குது, அரசாங்க மொழி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. ஏன் தமிழ்ல எழுதி மொழிபெயர்க்கணும்? அதுவும் உங்க ஊர் பக்கம் வந்து செஞ்சிருக்கணும். கடல் இருக்கு பாஸ்டர், அதனால வந்துட்டாங்க அப்படிங்களா? இல்ல, ஏதோ ஒரு திட்டத்தை வச்சு இந்த தரிசன புஸ்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க, இந்த நித்திய ஜீவ புஸ்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆமென். நாம வாழ்க்கையில பூமியிலையும் வெற்றி பெறணும், பரலோகமும் போகணும். ஆமென். நம்ம ஆண்டவர் நீ அங்க மட்டும் வந்தா போதும், இங்க எப்படினாலும் பிளாட்ஃபார்ம்ல வாழ்ந்து முடிச்சிருன்னு சொல்லவே இல்லை. பூமியிலையும் நீ ஜெயம் எடுக்கணும். ஆமென். அதுக்கு கற்றுக் கொடுக்கிற நீ தீர்மானம் எடுத்து தானியேலை போல ஒன்ன அசுத்தப்படுத்திடாத. ஆமென். பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரக்கூடிய எல்லாமே பனிமூட்டுகள் எல்லாம் என்ன ஆயிருமா? நீங்க இங்க வர வர நீங்க பரிசுத்தம் ஆயிருவீங்க. உபதேசத்தை கேட்க கேட்க நீங்க பரிசுத்தம் ஆயிருவீங்க. என்ன ஒரு ஈஸி வே பாருங்க. நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நீங்க உள்ள வந்து உட்கார்ந்தாலே போதும். வசனம் சொல்லுது, நான் சொல்லல. நீங்க பரிசுத்தம் ஆயிருவீங்க. பரிசுத்தமான எங்க போயிடலாம் நம்ம? ஆமென். ஹல்லேலூயா.
இந்த பூமியிலையும் உங்களுக்கு வெற்றி, நித்திய ராஜ்யத்திலும் கர்த்தர் உங்களுக்கு இடத்தை வச்சிருக்கிறார், நமக்கு வைத்திருக்கிறார். கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாமே. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப நீங்க தீர்மானம் எடுத்து ஜெயம் பெற வேண்டும். அர்ப்பணிக்கப்பட்டு குடும்ப வாழ்க்கையும் வாழ்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையும் வாழ்ந்து ஜெயம் பெற வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கடைசியாக நீங்க ரோமர்கள் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா தீர்மானம் எடுத்திருக்கணும், ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்திருக்கணும். ரெண்டாவது அர்ப்பணிக்கப்பட்டவங்களா இருக்கணும். மூன்றாவது நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். நான் சொல்லுவேன், நான் ஜாக்கிரதையா இருங்க. சொல்லுங்க. நம்ம பெரிய விபத்துக்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் தவறுல தான் நடக்குது. ஆமாவா இல்லையா? பெரிய இப்போ வண்டிகள் போகுது, ஒரு நிமிஷம், ஒரு சின்ன ஒரு இதுல தான், ஃபிராக்ஷன் ஆஃப் மினிட்ல தான் பெரிய விபத்துக்கள் நடக்குது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம பெரிய பாவம் செய்யறதுனால இல்ல, சின்ன பாவம் செஞ்சாலும் நம்ம எங்கேயோ போய் மாட்டிடுவோம். பார்த்துருக்கீங்களா? இப்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படி சொல்லப்பட்டிருக்கோம்? அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தான், நம்ம எல்லாருக்கும் சேர்த்து தான். ஏனென்றால் பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தீரும். நம்மளை எப்போ அவன் தெரியும், நம்முடைய வீக்னஸ் அவனுக்கு தெரியும், நமக்கே தெரியாது. நம்மளை எங்க நமக்கு செக் வைக்கலாம், எங்க நம்மளை பாதாளத்தில் கொண்டு போடலான்னு. ஆனால் கர்த்தர் நமக்காய் பரிந்து பேசுகிறபடினால ஒவ்வொரு நாளும் நம்ம பிழைத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இப்ப வெற்றியா வாழணும்னா மூணாவது காரியம், நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம தவறு செய்தாலும் உடனடியாக தேவ சமூகத்துக்கு ஓடி வந்துடணும். ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது 51ஆம் சங்கீதத்துல பத்சேபாள் இடத்துல அவர் தவறு செய்த பொழுது பாருங்க, அந்த மன்றாட்ட பண்ணுவார் பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, பரிசுத்த ஆவியை மட்டும் என்னிடத்துல இருந்து எடுத்துறாதீங்க. தவறு நடந்துருச்சு. அவர் அஜாக்கிரதையா இருந்ததுனால, யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்துல உப்பரிகையின் மேல அவர் உலாவி கொண்டிருந்ததுனால, சர்ச்சில் ஜெபம் நடக்குது, சர்ச்சில் ஸ்பெஷல் மீட்டிங், சண்டே ஆராதனை, அது இது என்னெல்லாமோ இருக்குது. ஆனா நாம உப்பரிகையாகி நம்முடைய வீட்டில் மேலே சுத்திட்டு இருந்தோம்னா நம்ம எங்கேயாவது பச்சைபால்கிட்ட மாட்டிடுவோம். ஆமேன். உதாரணத்துக்கு சொல்றேன், அங்க பச்சைபால் தப்பு செய்யல, அந்த ஆள் செஞ்சது. இதனால அஜாக்கிரதையா இருந்ததுனால. ஆமேன். அப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டார் ஒரு குடும்பத்திலங்கிறது நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நீங்களும் நானும் வெற்றி பெற வேண்டுமானால், நம்முடைய வாழ்க்கை ஜெயமா இருக்க வேண்டுமானால், தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது போல உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை ஜெயமா இருக்க வேண்டுமானால் தீர்மானம் எடுங்கள், அர்ப்பணிப்போடு இருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஏனோக்கை குறித்து இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் நான். அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆமென். உங்களை என்னை சீக்கிரமா எடுத்துக்கொள்ள போக ஆண்டவர் வரப்போகிறார். அதற்காக தான் நம்ம இவ்வளவு பிரயாசப்பட்டு ஆமென் சபைக்குள்ள வர்றோம், அவரை தேடி வர்றோம். அவர் நம்ம முன்குறித்து இங்க கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பூமியிலும் வெற்றி பெறுவோம், நித்தியத்தையும் சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த நல்ல தருணத்துக்காக பாஸ்டருக்காக, அக்காவுக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி, சபையாருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து பாஸ்டர் அவர்கள் பேச உங்களை அன்பாய் கேட்கிறேன்.